துளாராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சுதர்சனர் பிறந்த நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், அதன் பிறகு வரக்கூடிய முருகர் பிறந்த நட்சத்திரம் தமிழ் கடவுள் பிறந்த முருகர் பிறந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம். இந்த நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. இப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க. அதுவே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க. இன்றைக்கி 40 வயசு ஆகுதுன்னு இன்றைக்கி குரு திசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, இன்றைக்கி 40 வயசு ஆகுதுன்னா குரு திசை முடித்து சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு திசை முடிஞ்சு சனி திசையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு உங்களுக்கு புதனுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கும். ராசி ஒன்று தான், வயசு ஒன்று தான், ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் வெவ்வேறு. அந்த திசைகளுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் ஏற்படும். இந்த பொது பலன் சொல்லும்போது நமக்கு பலிக்காமல் போச்சு, எனக்கு நடக்காமல் போச்சு அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ, எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, பிறந்தது என்ன திசை, இன்றைக்கி என்ன திசை நடக்குது, என்ன திசையில் என்ன புத்தி நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் தான் வரும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ கோச்சார பலன்களுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இந்த மாதத்தில் எந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அதனுடைய பலன் என்னன்றது தான் நம்ம கோச்சார கிரக நிலைகளை பார்த்துக்கிறோம். கோச்சார கிரக நிலைகள் வர்றது மட்டுமே ஜோதிடம் கிடையாது. இது ஒரு 40% எடுத்துக்கிடலாம். மீதி 60% நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். சரி, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அற்புதமான நாளில் பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம், அதாவது உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திரம். உங்கள் ராசியாதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரனே பிறந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்போது வருட பிறப்பு 2024வது வருடத்துடைய முதல் மாதமான ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்கு, உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் பார்க்குறாரு அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கிடணும். சனி பகவான் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 2வது பாதம். சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சாதகமாக பாதகமாக? கொடுத்த பணம் வந்து சேருங்க. நம்ம வீட்டு பணத்தை நம்ம கொடுக்கலனாலும் அடுத்த வீட்டில் வாங்கி கொடுத்துருப்போம் இல்லையா? வாங்காத பணத்துக்கு நம்ம வட்டி கட்டிகிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரியான சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த ஜனவரி மாதத்தில். சார், எத்தனை நாள் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் சார்? ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குதுங்க. இந்த துளாராசி நண்பர்களுக்கு ஜனவரி 19ஆம் தேதி வரை, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தான் சார் நீங்கள் பலன் சொல்கிறீங்க. 31 நாள் நமக்கு நல்ல விதமாக இருந்துருமா? 19 நாளுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகத்துக்கு அதிபதியோடைய பார்வை வாங்கிறது இன்னும் சிறப்பு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரி பண்ணிக்கிறதுக்கும், கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்களோ அண்ணன் தம்பிங்களோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது ஜனவரி 1லிருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரை. மறுக்க நம்ம பிறக்க போகிறோமா? மறுக்க நம்ம ஒரு வயதில் பிறக்க போகிறதில்ல, அண்ணன் தம்பியாக இருக்க போகிறதில்ல, அக்கா தங்கச்சிங்களாக இருக்க போகிறதில்ல. வீம்பும் வீரியம் வேண்டாம், நம்ம பேசலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம்தான். ஜனவரி 1லிருந்து ஜனவரி மாதம் 19 தேதி வரை 2வது பாவகத்துக்கு அதிபதி 3வது பாவகத்தில், 3வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசி
ராசிக்கு 2 குடையவனையும் பார்ப்பார். இதனால் பகை விலகும். இது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகைகள் மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடமாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், மனஸ்தாபமாக இருக்கட்டும், இல்லை சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி சாதி சனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், பகைகள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பகை நினச்சா தானே பகை, அது இல்லை பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். அதுபோக இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரி பண்ணிக்கிடலாம். நம் முன்னோர்களுடைய பகை, இந்த மூதாதைகளுடைய கர்மா, இதெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 19 தேதிக்குள்ளார உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களாலேயோ, குலதெய்வமே தெரியாதியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்க தானே செய்கிறாங்க. சிவன் வழிபாடு, குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு சிவன் தான். அப்போது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களால் உங்களுடைய கர்மாவை சரி பண்ணிக்கலாம். அதுபோக அன்னதானங்கள் செய்கிறதுனாலையும், ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அப்போது இந்த தருணத்தில் ஜனவரி 1லேருந்து ஜனவரி 19 தேதிக்குள்ளார ஒரு 10 பேருக்கு சோறு போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது நல்ல கர்மாவாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருந்து அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். அதுபோக செவ்வாய் 5வது பாவகத்தையும் பார்க்குறார். 5வது பாகம்ன்றதை விட 6வது பாவகத்தை பார்ப்பார். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த பூர்வீக சொத்து பிரிச்சிக்காமல் இருக்கிறேனுங்க, அப்பா சம்பாரித்தது பூர்வீக சொத்து இல்லை, ஆனால் அப்பா சம்பாரித்த சொத்துலேயும் பிரச்சனை இருக்குது, வில்லங்கம் இருக்குது. இல்லை தாத்தன் சம்பாரித்தது பூர்வீக சொத்து, ஆனால் தாத்தன் சம்பாரித்த சொத்தில் வில்லங்கம் இருக்குதுங்க அப்படின்னா அந்த வில்லங்கங்களை சரிப்படுத்திக்கிடலாம் இந்த நேரத்தில். இந்த 19க்குள்ளார நிறைய படிச்சிருக்கிறேன் சார், படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காமல் இருக்கிறேன், நான் படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேறு வழி என்ன அப்படின்னு நல்லா சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள், வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, துளாராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, உங்களுக்கு 2024 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக சத்தியமாக நிச்சயமாக வேலை வாய்ப்பு உருவாகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் துளாராசியில் பிறந்திருந்தால் விசாக நட்சத்திரம் 3வது பாதம் வரைக்கும், விசாக நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு பலன் சொல்லலை, விசாக நட்சத்திரம் 1, 2, 3 இல்லை, சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் இல்லை, சித்திரை நட்சத்திரம் 2 பாதம், துளாராசியில் உங்களுடைய நட்சத்திரம் இருக்குதுன்னா இந்த தருணத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், மன அழுத்தம் நீங்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பிக்கணுமா? உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவானுடைய சாரத்தில் உங்களுடைய ராசிநாதனை இருந்து அவருடைய நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவானால் பார்க்கப்படுறார். அதுபோக உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இதுக்கு முன்னுக்கு ஜனவரிக்கு முன்னுக்கு வக்ரத்தில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். பார்த்துக்கிடுங்க, அந்த குரு பகவானையும் சனி பகவானுடைய பார்வை பட்டு சனி பகவானுடைய பார்வை ராசிநாதனை பார்த்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் சார் இருந்தது அப்படின்னாலும் இதுக்கு முன்னுக்கு உங்கள் ராசிநாதனுடைய நிலை சரியில்லாமல் இருந்தது. இப்போ உங்கள் ராசிநாதனுடைய நிலையும் நல்லா இருக்குது. அப்போ உறுதியாக நமக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு, நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு உயர்வு வரப்போகுது. காய்க்கிற மரம் தானே கல்லடி போடும், காய்க்காத மரம் கல்லடி பட்டுடுமா? ஓடுறவங்களுக்கு தான் மூச்சு வாங்க போகுது, உழைக்கிறவங்களுக்கு தான் சம்பாதனை வரப்போகுது. ஓடாமல் நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா நம்ம மூச்சு வாங்க போகிறதில்ல, உழைக்காமல் உட்காந்துக்கிட்டோம்னா காசு பணம் வரப்போகிறதும் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டில் உங்களுக்கு நான் ஒரு இது சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. அப்போது நேரம் நல்ல விதமாக இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டால் வேலையாகாது. நேரத்தோடு நாமளும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு மல்லு கட்டினா மட்டும்தான் போக முடியும். துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2024வது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமே உங்களுக்கு அமோகமாக இருக்கும். 19 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் சாதிக்கிறது இன்னும் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் 19 தேதிக்குள்ளாரவே சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதிச்சுக்கிடுங்க. சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. சம்பாதிக்கிறவங்க நம்ம நாட்டில் எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க. யார் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்க?
சம்பாதிக்கிறவங்களெல்லாம் இந்த பிரபஞ்சம் மறந்துடும், இந்த உலகம் மறந்துடும். சம்பாதிச்சவங்கள சாதிச்சவங்கள தான் ஞாபகம் வச்சுக்கிடும். துளாராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை கொண்டவங்க. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இருந்தோம் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. நம்ம வம்சத்தில் வாழாத வாழ்க்கை வாழ்ந்து விடணும். நம்ம வாழ்கிறோம்னா ஒரு 10 பேருக்கு உதவிகரமாக இருந்துடணும், ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்துடணும், அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துடணுன்ற எண்ணம் கொண்டவங்க தான் இந்த துளாராசிக்காரங்க. அவங்களுக்கான ஒரு நேர காலங்கள் வந்தால் தானே அவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும். இது உங்களுக்கான நேரம் நினச்சிக்குவாங்க 19ஆம் தேதி வரை. அதுபோக இந்த தருணத்தில் சூரியமங்கல யோகம் ஏற்படுது. செவ்வாயும் சூரியனும் ஒரே பாவகத்தில், அதுவும் 3வது பாவகத்தில் தகயஸ்தானத்தில் வரக்கூடிய தருணம் நல்லா இருக்கும். ஒரு திட்டமிட்டு செயல்படுவீங்க, முன் யோசனை அதிகமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலான்ற அளவுக்கு அந்த தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் எண்ணம் அதிகமாக இருக்கும். துணிஞ்சு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இந்த 2024வது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமே உங்களுக்கு வரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாகணும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் பிரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாகனம், சைக்கிள் வாங்குறவங்களும் இருக்காங்க, பைக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க, கார் வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்போது வாகன யோகமும் இந்த தருணத்தில் துளாராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. இது திடீர்னு 6 வருஷமாக மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. மனசுக்குள்ளே தான் கோட்டை கட்டுவீங்களே தவிர நெசத்தில் கட்டியிருக்க முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் மனசுக்குள்ளே கட்டி வச்சுக்கிட்டு இருந்த கோட்டை நெசத்தில் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கும். அப்போது எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சாதகம்தான். அதில் மாற்று கருத்து இல்லை, நடக்க தான் போகுது. நிறைய நபர்கள், நிறைய நண்பர்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க. அனுபவித்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல தான் போகிறீங்க. இது வாழ்க்கைக்கு உகந்த நேரமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை வாழ்வாதாரத்துக்கு உகந்த நேரம்னு சொல்லுவேனுங்க. நான் 2-2.5 வருஷமாக வாங்குகிற நிலைமையில் தான் இருக்கிறேனே தவிர வாங்குறத கொடுக்குற நிலைமையில் நான் இல்லை சார் அப்படின்னா, இந்த 19 நாளுக்குள்ளார ஏதோ ஒரு மிராக்கல், ஏதோ ஒரு அதிசயம் நடந்து வாங்கின பணத்தை திருப்பி கட்டணும்னா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும் இல்லையா, நமக்கு ஒரு தன வரவு இருக்கணும் இல்லையா, அந்த தன வரவு ஏற்படுத்திவிடும். எல்லா விதத்துலேயும் எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக தாங்க இருக்குது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கிரகம் அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இந்த தருணத்தில் உங்கள் கர்மா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு தருணத்தை, அந்த சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. அதுபோக கோட்சார ரீதியாக உங்களுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பு பல மடங்கு நல்ல விதமாக இருக்கும். இந்த கர்மா விலகுதுன்னு சொல்கிறீங்க, என்ன சார் காரணம், அதை எனக்கு சொல்லுங்கள் சார். கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? சனி பகவான் உங்கள் ராசி நாதனை பார்க்குறாரு, குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதுபோக சூரியன், அவர் தானே சிவன், நம்ம ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி. அந்த சூரிய பகவானை குரு பகவானும் பார்ப்பார், சனி பகவானும் பார்ப்பார். அந்த சூரிய பகவானுடைய வீட்டை, சிம்மத்தை, சூரிய பகவான் இருக்கிற இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார். இந்த சூரிய பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 9வது பாவகத்தை பார்ப்பார், சூரியனுடைய பார்வை. சார் 9வது பாவகத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் என்ன சார் சம்மதம்? 9வது பாவகன்றது தகப்பனுடைய இடம். தகப்பன் வழியாக தான் நம்ம வந்தோம். தகப்பன், தகப்பனுடைய அப்பன், தகப்பனுடைய தாத்தா, பூட்டை, இந்த மாதிரி. அப்போது 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அந்த புதனை சனி பகவான் பார்ப்பார், உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துருப்பார் புதன். இதுதான் விவரம், இதுதான் அதுக்கு ஆதாரம். இந்த மாதிரி ஒரு சில சாதகமான கிரக அமைப்புகள் இருக்குது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் வரணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். காலம் நேரமும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அந்த தருணத்தில் நம்மளால் என்ன செஞ்சுக்கிட முடியுமோ அது செஞ்சுக்கிடணும். அப்போ தான் நமக்கு ஒரு சிறப்பு, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஜனவரி மாதம் இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது, பாதகமாக இருக்க போகிறதில்ல. அப்படி பாதகத்தை கொடுக்க போகுதுன்னா ஒரு 11 நாள், ஜனவரி 19 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் கொஞ்சம் பாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதிகம், பயன்படுத்திக்கோங்க.
அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் வருடம் பிறக்கப்படுது. வருடம் பிறக்கப்படக்கூடிய தருணம் எப்படி இருக்குது, நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, தனஸ்தானம் எப்படி இருக்குது, வாழ்க்கை ஸ்தானம் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.